வெல்கம் டு எஸ்கே குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வீட்லேயே எப்படி லேஸ் சிக்கன் செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான சிக்கன் 250 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு அரை டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடரை ஆட் பண்ணிக்கோங்க. நான் வீட்லேயே அரைச்சி வச்ச மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் புளிப்பு இல்லாமல் இருந்துக்கணும். ஒரு அரை லெமன் இதோடு சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வச்சுக்கோங்க. இன்றைக்கான விடுகதை உங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, கை இருக்கும் எடுக்க முடியாது, கால் இருக்கும் நடக்க முடியாது, அவன் யார்? இந்த விடுகதைக்கான பதில் தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நல்லா மேக்னேட் பண்ணிட்டேன். இது ஒரு 1/2 hour மட்டும் வெளியில் ஊற வச்சுக்கலாம். இப்போ ஒரு பிளேட்டில் ஒரு 1/2 கப் அளவு மைதா எடுத்துக்கோங்க. இதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஏற்கனவே மேக்னேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன்லேயும் சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் இந்த மாவுக்கு ஏற்ப சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு முட்டையை எடுத்து நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 5 லேஸ் பேக்கெட் நான் எடுத்து ஒரு பிளேட்டில் நல்லா நுணுக்கி வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா சிக்கன் எனக்கு ஒரு 1/2 hour நல்லா ஊறிடுச்சு. இதை நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கல எக்கில் நல்லா டீப்பாக பரட்டி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் நம்ம மாவில் நல்லா கோட் பண்ணிக்கோங்க. திருப்பியும் இன்னொரு தடவையும் பீட் பண்ணி வச்சுருக்க எக்கில் நல்லா டீப்பாக பரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ லேஸில் நல்லா போட்டு பரட்டி எடுத்துக்கோங்க. சிக்கனில் எல்லாத்துலேயும் கவர் ஆகிருக்கட்டும் லேஸு. நல்லா பரட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது போல் எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது போலயே எல்லா சிக்கனையும் கோட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் கோட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ எல்லாத்தையும் போட்டு ஒன்று ஒன்றா போட்டுக்கோங்க. ஒன்று ஒன்றா போட்டு இதையும் ஒரு மீடியமான ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தா நம்மளோட வீட்லேயே செஞ்ச லேஸ் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் உண்மையிலே வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உண்மையிலே சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.